செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 கழுகு போல எங்களை சுமப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீ கைவிடாமல் எப்பொழுதும் அரவணைக்கின்ற உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை வழிநடத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடாமல் பாதுகாப்பவரே உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். என் நோய் நொடிகளிலே என்னோடு கூட இருக்கிற உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆன்மா ஒன்று கூட தொலைந்து போகாமல் எங்களுக்காக என் உயிரை கொடுத்து மீட்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் பிரியமான பிள்ளைகளே, எங்களை குறித்து பெரியதொரு யோசனையில் இருக்கிறவர் எங்கள் ஆண்டவர். அவர் யோசனையில் பெரியவர். எப்பொழுதும் தம் பிள்ளைகளை குறித்தான சிந்தனை, என்னுடைய மகனுக்கு மகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி அவர்களை நடத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை. ஆம், எங்களுடைய ஆன்மாக்களை நாங்கள் எப்பொழுதும் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக, எங்கள் ஆன்மாவை மீட்டுக்கொள்ள அவர் எங்களோடு கூட இருக்கிற நன்மைக்காக அவரை நன்றி செலுத்துவோம். எங்கள் குடும்பங்களில் இறந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களையும் அவர் உண்மையில் விடுவித்து அவர் பாதம் சேர்த்திருப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்குள் இருக்கட்டும். அந்த நன்மைத்தனங்கள் அனைத்துக்காகவும் பாவங்களை மன்னித்து ஆன்மாவை மீட்கின்ற ஆண்டவருக்கு இவ்வாறு நன்றி சொல்லி நாங்கள் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் என்னை தேற்றுவது போல என்னுடைய ஆண்டவர் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். என் நேசர் தேற்றுவார். என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியிலே 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்வாறான சில விடயங்களை எங்களுக்கு சொல்கின்றார். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லி, ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்புவர் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கின்ற எவரும் வாழ்வடைவர் என்கின்றார். அடுத்த வசனத்திலே மத்தேயு 16:26 ஆண்டவர் சொல்கிறார், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதரிடையே வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவர் செயலுக்கேற்ற கைமாறு அளிப்பார். ஒருவன் இந்த உலகத்தை தனதாக்கி கொள்ள தன்னுடைய ஆன்மாவை இழப்பானெனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் மத்தியிலே நேற்றைய நாள் இருந்த எம்முடைய சகோதர சகோதரிகள் இன்று எங்களிடையே இல்லை. நாங்கள் சகல ஆன்மாக்களுடைய திருவிழாவிலே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாங்களும் அவ்வாறான ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எங்கள் எல்லோருக்கும் உள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய இந்த பயணத்தின் எல்லை இந்த உலகம் என்று. கிறிஸ்தவர்கள் எங்களுடைய பயணத்தின் எல்லை இந்த உலகம் அல்ல எனக்கு அருமையானவர்களே. மாறாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறுவதுதான் எங்கள் பயணத்தின் எல்லை. இந்த உலகம்தான் பயணத்தின் எல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள்தான் பொருட்கள் சேர்ப்பதிலும் உலக காரியங்களுக்குள் தங்கள் மனதை செலுத்தி ஆன்மாவை இழப்பதிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த உண்மையை அறிந்த மக்கள் தங்கள் ஆன்மாவை இழந்துவிட மாட்டார்கள். எங்களுடைய ஆன்மா ஆண்டவருக்கு சொந்தமானது. இன்று இந்த ஆன்மாக்கள் தினத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், நான் இந்த உலகத்தின்
இந்த உலக பயணத்தை நிறுத்தி என் முடிவில்லா பயணத்தில் போகும் பொழுது என் ஆன்மா ஆண்டவருடைய கரத்திலே இருக்குமா, அல்லது அதற்கான தகுதி என்னிடத்தில் இல்லாமல் போகுமா என்ற சிந்தனை மாத்திரம்தான் எனக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டு ஆன்மாவை இழந்தால் அதில் என்ன பயன் இருக்க போகிறது? ஆகவே இன்றைய நாளில் இந்த ஆன்மாக்கள் தினத்திலே நாங்கள் இந்த ஆன்மாக்களுக்கு ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிற நேரத்திலே ஒரு விஷயத்தை நாங்கள் யோசித்து பார்ப்போம். எங்களை விட ரொம்ப பணக்காரவங்க, எங்களை விட ரொம்ப தங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை அடைந்தவர்கள், உச்ச நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்றவர்கள், பெருமையை சேர்த்தவர்கள், வீடு வாசல் வாகனங்கள் என்று இருந்தவர்கள், இப்படி எத்தனையோ பேர் இன்று உலகத்தில் இல்லை. இவர்கள் எல்லாம் இந்த உலகம்தான் இல்லை என்று நினைத்து வாழ்ந்த பலரும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போன பிற்பாடு தான் உண்மையாகவே அது நிரந்தரமற்றது என்பதனை மற்றவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதே ஒரு சம்பவம் எனக்கு நாளை, உங்களுக்கு நாளை மறுதினமும் நடக்க காத்திருக்கிறது. ஆகவே எங்கள் வாழ்வை நாங்கள் பாழாக்கி கொள்ளாமல் எங்கள் ஆன்மாவை காப்பாற்றி கொள்ள இன்றைய நாளில் இதோ வல்லமைமிக்க ஆண்டவரிடத்திலே சரணடைந்து மன்றாடுவோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து பாடுவோம். முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன், முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன். நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, ஊற்றில் பருகும் எனக்கென்றும் இறப்பில்லையோ, இருளில்லையோ, தாகமில்லையோ, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா, உம் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன். நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்வோம். நானே உயிர் தரும் நீர் சொன்னீர் ஆண்டவரே, அந்த வார்த்தையின் பொருள் என்ன ஆண்டவரே? உம்முடலை உண்ணும் எனக்கென்றும் பசியில்லையோ, துயரில்லையோ, இறப்பில்லையோ, முடிவில்லாத வாழ்வு. எல்லோரும் ஆண்டவரை பார்த்து சொல்லும். ஆண்டவரை உம்மை நோக்கி வருகிறோம். உம்முடைய முன்னிலையில் ஆண்டவரே நான் மண்டியிட்டு கிடக்கிறேன் அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வோம்.
முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன். முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கிற நாங்கள் ஒரு நிமிடம் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை உற்று நோக்கி எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்து போன ஒவ்வொருடைய ஆன்மாக்களையும் அவர் பாதத்தில் வைப்போம். சில நேரம் இன்னும் ஆண்டவரை அடையாமல், ஆண்டவரை தொட முடியாமல் தவிக்கிற ஆன்மாக்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தாமே தன் இரக்கத்தினால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுப்போம். எங்கள் குடும்பங்களில் இருந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாதிருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே நாங்கள் யாருக்கெல்லாம் நினைத்து ஒப்பு கொடுக்கிறோமோ அல்லது மறந்து போய் யாருமற்ற அனாதைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், யுத்தத்தாலும் இயற்கை அனர்த்தத்தினாலும் இறந்து போன ஆத்துமாக்கள், காணாமலாக்கப்பட்டு போன ஆத்துமாக்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஆசீர்வாத நேரத்திலே நாங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மாண்புயரீவருள் அணுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரீவருள் அணுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை வலிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளி நீ அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனையுடைய திருப்பாடுகள் எனவே எங்களுக்கு விட்டு சென்றீர். முது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென்.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே.